குரு வாழ் குருவே துணை. இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியரின் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக எழுந்தருளி நம்மை தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கத்தோடும் குருவணக்கத்தோடும் தொடங்குவோம். இறைவணக்கம் பாட ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும், குருவணக்கம் பாட கனா காளியப்பன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும். வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும். வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து. முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம். முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம். முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, சீரறிய செய்த குருவே. அந்த நிலைத்தனில் அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் பொங்குதங்கே, ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இனி மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். நாடி சக்தி. வாழ்க வளமுடன். இது நமக்காக ஒரு ஆழ்ந்த தவம் நிகழ்த்தி கொடுத்த பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்து இன்றைய சிந்தனைக்காக ஞானம் வாழும் தொகுப்பிலிருந்து சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு பிறவி தொடர். மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும் கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய்
தொடர்வதொன்று. இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளுள்ளே எஞ்சியுள்ள வினைப்பதிவு கொப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து அனுபவித்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றதாகும். பிறவி தொடர் 2 வகை. ஒன்று உடல் ரீதியான தொடர்ச்சி. இது தாய் தந்தை வழியாகத்தான் அடுத்த சந்ததி உருவாகமே தவிர அமானுஷ்யமான வகையிலே எங்கிருந்தோ வேற எந்த வகையிலையோ பிறப்பது சாத்தியம் இல்லை. புராணங்களிலே இப்படி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். ராமன் எப்படி பிறந்தான்? வேள்வியிலே ஒரு மாம்பழம் வந்தது என்று ஒரு ராமன் சொல்கிறது. பாயசம் வந்தது என்று இன்னொரு ராமன் சொல்கிறது. இது அப்படியே பொருள் கொண்டால் அறிவுக்கும் பொருந்தாது, அறிவியலுக்கும் பொருந்தாது. அதற்குள் உட்பொருள் உண்டு. அதை சிந்தித்து பார்த்தால் அதனுடைய சிறப்பை புரிந்து கொள்ளலாம். அதே போல் மகாபாரதத்துல சூரியனை நினைத்தால் மந்திரத்தை சொன்னால் கர்ணன் பிறந்தான். இப்படி பாண்டவர்கள் 5 கர்ணன் மொத்தம் 6 பேர் பிறந்தார்கள் என்பதும் இதே போல அறிவுக்கும் அறிவியலுக்கும் பொருந்தாத கருத்து. அதன் உட்பொருள் புரிந்து கொள்கின்ற போது அந்த புராணங்களுடைய இதிகாசங்களுடைய மகத்துவத்தை விஞ்ஞானமும் ஏற்றுத்தான் ஆகணும். அப்படிப்பட்ட அரிய கருத்து, ஆணித்தரமான கருத்து உட்கருத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் இந்த பிறவி தொடர் என்பதை மிக தெளிவாக அறிவியல் பூர்வமாகவே 2 வகை என்று நமக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய வித்து வழி, வேறு வழி இல்லை என்பது. அதே போல தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் எல்லோருமே அப்படித்தான் வந்திருக்கிறோம், வருவார்கள். இன்னொரு வகை என்ன? சந்ததி பிறந்த பிறகும் தாய் தந்தையர்கள் பல ஆண்டுகள் வாழ்கிறார்கள். 70, 80, 90, 100, 120 வயது வரைக்கும் கூட வாழலாம். இவர்கள் இறந்த பிறகு இதுவரைக்கும் இவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மா என்ன ஆகும்? இதுதான் ஒரு குழப்பமான கேள்வி. ஒன்றிலிருந்து ஒன்று வருவதிலே பெரும்பாலும் குழப்பம் இல்லை. இந்த அரூபமான ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க, இதை வைத்துத்தான் பல சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள், பித்ரு தோஷம், பித்ரு வழிபாடு என்றெல்லாம் மக்களை ஏய்த்து பிழைக்கிறார்களே அது. இதையும் அறிவியல் பூர்வமாக மகரிஷி விளக்கி சொல்றாங்க. எப்படி என்றால், வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய். எந்த ஜீவனும் காந்த கருமையம் இல்லாது தோன்றுவது இல்லை. தோன்றிய ஜீவனின் காந்த கருமையம் அழிவதும் இல்லை. இதை பகவத்கீதையின் பெரும்பாலான ஸ்லோகங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும், குறிப்பாக அக்ஷர பிரம்ம யோகம், சாங்கிய யோகம், ஞான விஞ்ஞான யோகம், இப்படி சில அத்தியாயங்களிலே அது தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஆத்மா அழிவில்லாதது, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று ஆத்மா சொல்வதாக கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவார். எனவே ஆத்மா அழிவதில்லை என்பதை அறிவியல் என்ன சொல்கிறது? கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எந்த பதிவும் அழிந்து போவது இல்லை, எந்த குணமும் அழிந்து போவதில்லை என்று அறிவியல் நிரூபிக்கிறது. அப்போ அந்த அறிவியல் கூற்றின்படி
ஆத்மா அழிவில்லாதது என்பதும் நிரூபணமாகிறது. அறிவியலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரி, இப்ப கேரக்டரைசேஷன் என்பது என்ன என்றால் ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தர மாற்றம். இப்ப நுண்ணுயிர் தோன்றியது அப்பத்தானே ஆத்மாவை பிறக்கிறது, கருமையுமே அப்பதான் பிறக்குது. அந்த நுண்ணுயிர் பெற்ற அனுபவம் என்ன? காற்று அடிக்கிற போது ஏற்படக்கூடிய உரசல், சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய ஒரு உரசல், இப்படி அந்த உரசலிலே ஒரு சுகம் இருக்கிறது என்பது தானே மனிதன் வரைக்கும் உள்ள அனுபவம். அந்த இன்பத்தை அது விரும்புகின்ற போது அது ஒரு எல்லை கட்டிய சிறு துகளாக காந்த கருமையமாக அமைந்ததுனால இந்த அனுபவம் அந்த கருமையத்தால் ஈர்க்கப்பட்டு சுருக்கி இருப்பாக்கப்படுகின்ற போது அந்த கருமையம் பிளஸ் இந்த அனுபவம் இணைந்த சேர்க்கைக்கு பெயர் ஆத்மா. பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். தட் இஸ் கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். அனுபவங்களால் ஏற்கப்பட்ட ஒரு அந்த கருமையமே ஆத்மா. இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக விளக்கக்கூடியது தான். எனவே அறிவியல் பூர்வமாகவும் ஆத்மா நிரந்தரமானது, அவருடைய பதிவுகள் அழிவது இல்லை. ஒரு தாய் தந்தையின் சேர்க்கையில் உருவாகின்ற போது இருவருடைய 14 தலைமுறைகளின் பதிவுகள் எல்லாமே பிறக்கின்ற சந்ததிக்கு சஞ்சித கர்மாவாக போய் சேரும். அதாவது பித்ரு புண்ணியம் பிளஸ் பித்ரு தோஷம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா, ரெண்டும் போய் சேரும். இதை முன்வினை என்று தமிழ்ல சொல்லலாம். அது வாழ்கின்ற காலத்தில் பெறுகின்ற, கற்றுக்கொள்கின்ற, பழகுகின்ற எல்லாமே அதனுடைய தன்வினையாக, பிராரப்த கர்மாவாக இந்த முன்வினையோடு தன்வினைகள் சேர்ந்து கொள்ளும். இந்த முன்வினையும் தன்வினையும் சேர்ந்த பதிவின் எழுச்சி தான் பின்வினைக்கான எண்ணத்தை தோற்றுவிக்கும். அந்த எண்ணம் செயல்படுகின்ற போது அது தன்வினையாக, பாஸ்ட் டென்ஸ்ல தன்வினையாக சேர்ந்து கொள்ளும். இப்படி தொடர்ந்து ஒரு இயக்கம், ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும், உடல் வழியாக மட்டுமே. இப்போ இந்த உடல் வழி வாழ்க்கையிலே ஒரு நிறைவு பெற்றுவிட்டால் இந்த பதிவுகளின் தொகுப்பை, சேர்க்கையை, அவருடைய எண்ணிக்கைகளை குறைத்து விட்டால் எடை குறையும். ஒரு பலூன் இருக்கு, நான் ஊதினா கார்பன் டை ஆக்சைடு, அதை என்னுடைய வாயை நூல்ல கட்டி விட்டோம்னா அது கீழ் நோக்கியே போய்கொண்டிருக்கும். அதே பலூன்ல ஒரு ஹைட்ரோஜன் காற்றை நிரப்பி அதனுடைய வாயையும் கட்டி விட்டு விட்டோம் என்று சொன்னால் மேல் நோக்கியே போகும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 16, 32, 6, 38 அணுக்களின் சேர்க்கை கீழ் நோக்கியே போகிறது. ஹைட்ரோஜன் ஒற்றை அணு, அது 38 விட குறைவு தானே. அப்ப லேசானது மேல் நோக்கி போகும். இதே கிராவிட்டி பிரின்சிபிள். இதன்படி ஒரு மனிதன் ஆத்மா எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு 10 கோடி இம்ப்ரின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்குவப்பட்ட ஆத்மா அதுல ஒரு 8 கோடி 5 கோடி தான் இம்ப்ரின்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப 10 கோடி உள்ளது கீழ் நோக்கி போகும், 5 கோடி உள்ளது மேல் நோக்கி தானே போகும். இதுதானே கிராவிட்டி பிரின்சிபிள். அது போல இந்த ஆத்மாவினுடைய அனுபவங்களில் உள்ள ஈர்ப்பு, வாழ்கின்ற காலத்தில் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, அந்த தெளிவில் பிறக்கின்ற ஒரு துறவு. போதும், 70 வயசு ஆச்சு, தாண்டியாச்சு, 73 ஆச்சு, இன்னும் என்ன இருக்கீங்க, போய் சேர வேண்டியதுதான். வந்தாலும் முடிஞ்சாச்சு, கடமை முடிஞ்சாச்சு, இடத்த காலி பண்ணு. வந்தவர்களும் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே எது? வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கும் போதே சென்ட் 1.5 கோடி 2 கோடி என்றான். இப்ப எல்லாம் இங்கே தங்கிட்டா எங்க இடம் இருக்கு?
அப்போ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி நேச்சர், இயற்கையின் அம்சம்தான் இறப்பு என்பதும். இது துக்ககரமானதோ அமங்கலமானதோ எதுவும் நடக்கக்கூடாது, நடந்து போச்சுங்க அப்படிம்பாங்க சாவு வீட்டில். அது என்ன நடக்கக்கூடாது, நீ தான் சாக போற. அது என்ன நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. யார் இங்க நிரந்தரம் சொல்லுங்க? எல்லாரும் போய்தான் ஆகணும். அணுக்களே ஒரு நாள் சார்ந்து செத்து போற போது மனுஷன் ஏமாத்துறோம். அப்ப என்ன, அதுக்கு தகுந்த பக்குவம் வேண்டும். வயதுக்கு தகுந்த பக்குவம் என்பது என்ன என்றால் 20 வயதிலே வாழ வேண்டும் என்ற ஒரு தாக்கம், ஆர்வம் இருப்பதில் அது இயற்கை. 60 தளர்ந்து போகணும், அதுவும் இயற்கை. 60 இழுத்து பிடிச்சிட்டு நான் இங்கத்தான் இருப்பேன்னு இருந்தா அதான் பற்று, அதான் பந்தம், அதான் பாசம், இதுதான் எடை. இந்த எடை எப்படி மேல போகும்? அப்ப மற்ற அனுபவத்திலே ஆசை தீராது. அப்ப எடை அதிகமான ஒன்று என்னாகும்? எடை குறைஞ்சது மேல போயிட்டு விட்டுருங்க. எடை குறைந்த ஒன்று பூமியின் காந்த களத்துல மிதக்கும். அதனுடைய தாக்கம் என்ன? எல்லாம் ஆசையின் தொகுப்பு. பூமியின் காந்த களத்தில் இருக்கின்ற எர்த் பவுண்ட் சோல், இவை எல்லாமே ஆசைகளின் தொகுப்பு. அப்ப ஆசைப்பட்டது நிறைவேறினால் தானே அதுக்கு ஒரு பற்று விடும். வெறும் ஆன்மாவுக்கு எங்க வாழ்க்கை? செத்து போன ஆத்மா இதோ என் பையன், இதோ பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்குமாமா. நம்ம சோறு போடுறோமா இல்லையா, வேட்டி சட்டை வைக்கிறோமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்குமாமா. வைக்கலன்னு பிடி சாபம் அப்படின்னு அங்கிருந்து நமக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம், கொரியர் சர்வீஸ் இல்லாம. அப்படின்னு எத்தனை காலத்துக்கு தான் ஏமாத்துவீங்க இந்த மக்களை? இவங்களும் தலையை ரெடியே கொடுத்துட்டு இருக்கிறான், அடி மொட்டை நான் ரெடியா இருக்கிறேன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு உணர்வுகள் இருந்தாலும் கூட வெளிப்படுத்துவதற்கு உடல் வேண்டும். உடல் இல்லாமல் அது வேலை செய்யாது. இப்ப மெமரி கார்டு இருக்கு, பென்ட்ரைவ் இருக்கு, இல்ல ஐக்ளவுடு, கூகுள் டிரைவ்ல வச்சிருக்கிறோம். அதுக்குன்னு கம்ப்யூட்டர் ஒரு கேட்ஜெட் கொடுத்தா தானே அதுல இருக்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு. இல்லாம எப்படி தெரியும்? தானே சொல்லுமா? ஐக்ளவுட்ல இருந்து நம்ம பதிவு செய்த ஒரு பாட்டு அப்படி கேட்குமா நமக்கு? அதுக்குன்னு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வச்சா தானே வேலை செய்யும். அப்போ எந்த ஆத்மாவுக்கும் சுயமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. அது எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அது இருப்பது வெறும் அனுபவங்கள் மட்டுமே. அதனால இதை நிறைவு செய்வதற்கு ஒரு உடம்பு வேணும் இல்லையா? அதான் சாமி சொல்றாங்க, பிறவி தொடர். மனிதருக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால். அது ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் பற்றுதல். டெத் பெட்ல படுத்து தவிச்சுக்கிட்டு இருப்பான். ஏப்பா போறியா, இவ்வளவு கஷ்டப்படுறியா, என்ன சாக சொல்றியா, நான் இன்னும் எவ்வளவு பார்க்கணும், பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த குழந்தை பிடிச்சிருந்துன்னா அப்ப நான் நிறைவாயிருவேன். அப்புறம் கோழி பேத்தி கல்யாணம் பார்க்கணும். ஏன் என்பதற்கு வள்ளுவர் ரொம்ப அருமையா உதாரணம் சொல்லுவார். ஏன் இந்த ஆசைகள்? துன்பம் பட பட பெருகி வரும் ஆசைகள். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூதாட்டத்துல இழக்கிறவனே ஆட்டத்தின் மீது பைத்தியமா இருப்பான். ஓரளவுக்கு ஜெயித்தவன் இன்னைக்கு வசூல் போதுன்னு கிளம்பிடுவான். அதை ஆத்ம ரீதியாக பார்க்கிற போது ஆத்மாவின் பயணம் என்பதே துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதி லயித்து பேரின்பத்தில் திளைப்பது. இதுதான் ஒரு ஆத்மாவின் பயணம், முழுமை பெற்ற பயணம். இந்த முழுமை பெற்ற ஆத்மா இங்க நிக்காது, பூமியின் எல்லைக்குள் அடங்காது. அது லேசாக இருப்பதனால பூமியை கடந்து போயிடும். பூமியை கடந்த ஆத்மாக்கள் மீண்டும் பூமிக்குள் வராது, மீண்டும் பூமிக்குள்ள வராது. அப்ப இங்கே இருப்பதுதான் தனது ஆசா பாசங்களை
அனுபவிப்பதற்கு இன்னொரு உடலை தேடும். அதுதான் சோல் அட்டாச்மெண்ட். அப்ப இந்த அவஸ்தை ஏன் வருது என்றால், தன்னை தேரா மாயையால். வாழ்க்கை என்றால் என்னன்னு ஒரு சிந்தனையும் கிடையாது. யாராவது சொன்னா கேட்கறதும் கிடையாது. காது இருக்க முடிப்பான். நல்ல கருத்துக்களை சொன்னால் காதை இருக்க முடிக்குங்க. ஐயோ என்ன திருத்திருவான் போல் இருக்கே அப்படின்னு காதை முடிப்பாங்க. அது போல தன்னை தேரா மாயையால் வினை பதிவால் கடல் போல் நீளும் கனி உடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. இனி உடலை விட்ட பின்னர் உயிர் உள்ளுள்ளே எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து அனுபவித்துதான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். இது 2வது வாழ்க்கை. அப்போ ஏற்கனவே எல்லாருக்குள்ளேயும் ஒரிஜினல் ஆத்மா அங்க இருக்குது. இப்போ இந்த எர்த் பவுண்ட் சோல், இந்த பூமி வயப்பட்ட ஆத்மா இதுக்குள்ள போய் ஒண்டினா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி எப்படி வைக்க முடியும்? அப்போ 2க்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் கூட அது ஒரு போராட்டம். அதனால் இந்த 2ம் மாறி மாறி உடலை பயன்படுத்தும். நீங்க பேய் பிடிச்சவங்களை பாருங்களேன், நார்மலா ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த உள்ள வந்து ஆத்மா வேலை செய்யற போது வேறு மாதிரி டிரான்ஸ்டைப் போவாங்க. ஒரு பெரிய அவஸ்தை அது. யாருக்கு சோல் அட்டாச் ஆகும்? ஒரு குடும்பமே அவஸ்தைப்படக்கூடிய அளவுக்கு பாவப்பதிவு எங்கே இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அட்டாச் ஆகும். இல்லைன்னா பேய் ஓட்டுற இடத்துல இருக்கிறவனுக்கு பேய் பிடிக்குதா? பேய் ஓட்டுறவனுக்கு பேய் பிடிக்குதா? பிடிக்காது. ஏன்னா அது யார் அதுக்குரிய வினை பதிவோடு வருகிறார்களோ அவனுக்குத்தான் மரத்துல பேய் தொங்குற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால் வினை பதிவாம் மாயையில் சிக்கிக்காம இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்ற தெளிந்த அறிவை பெற்று அதற்கு தக்க வகையில் தர்மத்தோடு வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையும் நிறைய பெறும். இன்னொரு மனித உடலை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் பிறந்த எல்லோருக்கும் பற்றற்ற ஒரு வாழ்க்கை அவசியம். அதனால்தான் நிலையாமையை பேசுவது இந்திய தத்துவம். மற்ற நாடுகளின் தத்துவங்களை விட இந்திய தத்துவத்தின் சிறப்பு என்ன என்றால், நம்முடைய தினசரி வாழ்க்கை நிகழ்ச்சியிலூடே இந்த நிலையாமை இணைந்து நிற்கும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தைகள் பாருங்களேன். இருப்பதற்கு, பிறப்பதற்கு, தருவதற்கு, பெறுவதற்கு, வாழ்வதற்கு, சாவதற்கு எல்லாம் அற்கு அற்கு அற்குன்னு முடியும். அப்ப இந்த அற்கு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? 3 எழுத்து அற்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? வள்ளுவர் சொல்றார், அற்கா இயல்பெற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்றார். செல்வம் பணம் என்பது நிலையில்லாதது. அற்கா இயல்பெற்று செல்வம். அப்படி நிலையில்லாத பணம் நம்ம கைக்கு வருகின்ற போது அதை நிலைத்த பணமாக மாற்று. எப்படி? இந்த பணத்தை புண்ணியமா மாற்று. அது உனக்கு எப்போ தேவையோ இந்த புண்ணியம் பணமா மாறும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் கணக்கு. என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. புண்ணியத்தை செய்தோம்னு சொன்னா புண்ணியம் செல்வமாக மாறும். செல்வம் வருகின்ற போது புண்ணியத்தை செய்து விட்டால் செல்வம் புண்ணியமாக மாறும். அப்ப எந்த பேங்க்ல டெபாசிட் போட்டா திரும்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த புண்ணிய பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்தே தீரும். அட்ரஸும் மாறாது, ஐடி கார்டும் மாறாது. துல்லியமாக ஜிபிஎஸ் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் தேடி வந்து நமக்கு தரக்கூடியவன். ஐடி கார்டு இல்லாமலேயே நம்மை அடையாளம் காணக்கூடியவன். அதான் இறை நீதி. எனவே அற்கா இயல்பெற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கிய செயல். நிலையற்ற பணம் கைக்கு வருகிறதா, நிலைத்த புண்ணியமாக அதை மாற்றிவிடு. டாலரை மாத்தினா, கோல்டா மாத்தினா, பூமி நலமா மாத்தினால நிக்கும் சொல்ல முடியாது.
ஆனா புண்ணியமா மாத்திட்டா இது இன்விசிபிள் டாக்குமெண்ட். யாரும் பிடிக்கிட்டு போக முடியாது, யாரும் திருடவோ கொள்ளையடிக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. இன்விசிபிள் டாக்குமெண்ட். அந்த நேரத்துக்கு தோன்றா துணையாய் வந்து சேரும். ஸோ இதெல்லாம் வாழ்க்கை பற்றி தெளிந்த மகான்கள் சொன்ன கருத்தை நாம் கேட்டால் தான் உருப்பட முடியுமே தவிர, இந்த அரைவேக்காடுகள் இது மாதிரி ஏதோ வயிறு வளர்க்கின்ற கூட்டம் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னா இப்படியே தான் இருப்போம். எனவே உண்மையாக நம்மிடத்தில் எதையுமே எதிர்பாராத உண்மையான ஞானிகள். மகர்ஷி நம்மகிட்ட என்ன எதிர்பார்த்தாருங்க? நம்மகிட்ட என்ன வாங்கிக்கிட்டார்? அவர் கொடுத்ததுதான் உண்டே தவிர வாங்கியது உண்டா? அதே போல கொடுக்கத்தான் பிறந்தோமே தவிர எடுக்க அல்ல, வாங்க அல்ல. அந்த வகையிலே இந்த ஒரு அற்புதமான கருத்துக்களை விதைப்பது நம் கடமை, முளைப்பது அவன் கருணை. நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த தெளிவோடு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவி மடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்வளமுடன். மிக்க நன்றி ஐயா, அருமையானதொரு விளக்கம். வாழ்வளமுடன். இன்று நமக்காக அதுக்கு முன்னாடி தவநிலைக்கு வந்துடலாம். இன்று நமக்காக சிந்தனை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடுவதற்காக ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞானம் பாடல் பாடுவதற்காக சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாடுவதற்காக நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிபாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர் கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார்முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுவோம். வாழ்க வளமுடன். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் நெருக்கு விண் சூழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அழி மனமாமுடல் உயிர்களில் மதி உயர்த்தி உண்மை பெற பிரம்ம ஞானமாம், பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோ சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க அனைவருக்கும்